ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்ப தமிழ் நாள் சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் தான் வந்து சேரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து டிஷ்ஷுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் காலிஃப்ளவர் 65. இது வாங்க எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணலை, அதுவும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இது உள்ள குட்டி குட்டி புழுகு அப்புறம் நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதில் எப்படி வந்து கிளியர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி வந்து மின்ட்டு புதினா வந்து எடுத்திருக்கேன். இதுதான் இதோட நம்ம மெயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்னிஷ்காக வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறோம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் நல்லா தட்டி வச்சுருக்கேன், பொடி பண்ணலை. இது சும்மா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். இதை சின்னசாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை எதுனா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி காலிஃப்ளவரை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகட்டும். நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த புதினா அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ளேவருக்காக வந்து அந்த பட்டை கிராம்பு தூள். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கிறப்ப சால்ட் போட்டிருக்கோம், அதனால் ஒரு லிட்டில் பிஞ்ச் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன், கொஞ்சம் நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா கோட்டடோடு வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து எண்ணெய் வந்து காய வைக்கலாம் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. நம்ம டீப் ஃப்ரையெல்லாம் பண்ண போகிறதில்ல. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் போண்டா மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றுன்னா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 65 மசாலா வந்து யூஸ் பண்ணாமல் நாமளே ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். இது நல்லா ஒரு புது ஃப்ளேவராகவும் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் நம்ம இதை வந்து விட தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துடலாம். இப்போ
இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்விங் டைம் வந்தாச்சு. கொஞ்சம் வந்து கொத்தமல்லியை வந்து இது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்ட்டான மின்ட் காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.